இந்த QR கோடு மூலமா இங்க வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுடைய மொபைல் போன்ல அந்த QR கோடை ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ஷீட்டோட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டும் ஒன்று கொடுக்கப்படுது. ஸோ இது இந்த மாநாட்டோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தி பகுதியில் இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இருந்தே மாநாட்டு திடலுக்குள்ளே அக்கட்சியினுடைய தொண்டர்களை அனுமதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கைகள் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 2 லட்சம் இருக்கைகளும் தற்போது நிரம்பி வழிகிறது என்று தான் கூற வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்தும் வட மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு வாகனங்கள் வந்து மதுரையை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கின்றன கூற வேண்டும். தற்போது பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆகிறது. இந்த 9 மணி நேரத்திலும் கூட இந்த பகுதியில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தாவேக்காவுடைய தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். இன்னும் நேரம் ஏற ஏற பார்த்தீங்கன்னா பல லட்சம் தொண்டர்கள் இந்த பகுதியில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தற்போது வரை பார்க்கிங் வசதியிலும் சரி அனைத்திலும் சரி வாகனங்கள் நிரம்பி வருகிறது. மேலும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி வளையங்குளம் பகுதி வரை கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி அவர்கள் நடந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் காலையிலிருந்தே உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையுமே தற்போது காலை உணவுகளை அருந்திவிட்டு இங்கு வரக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. நம்முடன் தாவேக்காவுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்க? நாங்கள் மதுரையில் கடச்சங்கல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பெரிய ஆர்வமாக இருக்குது. சித்திரை திருவிழா வந்து எப்பவுமே தல்லாக்குளம் அந்த சைடு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பாரபத்தியில் தான் சித்திரை திருவிழாவே ஆட்கள் இருக்கு. கள்ளழகர் என்ற நம்ம விஜயை வந்து பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்து படுகிரண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து எல்லாருமே பிளாக் ஆகி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து வெறும் சாம்பிளாக தான் இருக்குது. இந்த சாம்பிளாக தான் இருக்கின்றது. இது வந்து மெயின் ட்ரெய்லர் வந்து இனிமே தான் நடக்கும். 3 மணிக்கு நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கள்ளழகரை தரிசிக்க நாங்கள் வந்து தயாரான முறையில் இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்க்காக எல்லா மக்களும் ஆர்வமா அணியா திரண்டு வந்துட்டு இருக்காங்க. 3 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் நடக்க சொன்னாலும் மக்கள் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எங்களுடைய கள்ளழகர் விஜய் அவர்களை பார்க்க ஆர்வமா திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க மக்கள். எத்தனை அணை போட்டாலும் தடுக்க முடியாது. அனைவரும் வந்துகிட்டே இருக்காங்க, சாரசாரியா வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு மாநாட்டில் அவருடைய ஸ்பீச் எது மையமா இருக்கும், எப்படி இருக்கும்? வரலாறு திரும்பட்டும், தலைவன் சரிதம் எழுதட்டும் சொல்லி தான் இந்த மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. மாநாடு 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு கூடுனாங்க. நிறைய இடையூறுகள் நடந்துச்சு. ஆனா இந்த வட்டம் வந்துட்டு ஓரளவுக்கு காவல்துறை வந்து நமக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க, நடந்து வந்துட்டே இருக்காங்க. இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலக அளவுல ஒரு இளைஞர்கள் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னா அது இதா இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமா வந்து இந்த மதுரை மாநாடை காட்டுவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து இது பண்றேன். இந்த மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026 அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடா இந்த மாநாடு அமையும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே அடுத்த கட்சிக்காரங்க வந்துட்டு தன்னோட தேர்தல் பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்கட்சிக்காரங்களா இருக்கட்டும், ஆளுங்கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாநாடை பார்த்து மிகப்பெரிய ஒரு பயம் வரும். இவ்வளவு இளைஞர்கள் எங்க இருந்து வந்தாங்க, இவ்வளவு பெரிய இளைஞர்கள் எப்படி இவ்வளவு கூட்டத்தில் கூடினாங்க, இவ்வளவு பாதுகாப்பு அமைப்பு இருந்து தடுத்தாலும் நம்மள இவ்வளவு தூரம் பண்றாங்க, வைக்கிறாங்க, ஆர்கனைஸா எல்லா விஷயங்களும் பண்றாங்க, தன்னெழுச்சியா ஒரு இளைஞர் கூட்டம் வந்து வருது அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இந்த மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலை வந்து மிகப்பெரிய ஒரு இதை காட்டும். அவர் கூறியது போல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாநாட்டில் குறிப்பாக நம்ம அதிக அளவுல வந்து இளைஞர்களே பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் அவர்கள் எழுச்சியாக வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. பல்வேறு தூரங்களில் இருந்து அவர்கள் வந்து அவர் வந்து நடந்து வந்தாலும் அவர்களை வந்து அழகாக பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இந்த மாநாட்டில் ஒரு புதிய விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்போது இந்த மாநாட்டு திடலில் உள்ளே வரக்கூடிய தொண்டர்களுடைய அந்த வருகைகள் வந்து அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த
அட்டண்டன்ஸ் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க பார்க்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா வருகை பதிவு பண்றாங்க, பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநாட்டிலும் வந்து பங்கேற்கும் பொழுது அவர்கள் வருகை மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்களா இல்லையா என்ற அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இருக்காது. ஆனா இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு QR கோடு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த QR கோடு மூலமா இங்க வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுடைய மொபைல் போன்ல அந்த QR கோடை ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் இந்த மாநாட்டில் அவர்கள் பங்கேற்றிருக்காங்கன்ற அட்டண்டன்ஸ் பதிவாகும். மேலும் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்காங்கன்ற ஒரு உறுதியும் அவர்களுக்கு தெரிய வரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டோட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டும் ஒன்று கொடுக்கப்படுது. ஸோ இது இந்த மாநாட்டோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுவாரு, விஜய் அவர்கள் 3 மணிக்கு இந்த மாநாட்டு மேடைக்கு வர தர இருக்கிறாரு. தற்போது வரை கூட்டம் அதிக அளவில் காணப்படுது. ஒருவேளை கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கான நேரத்தையும் மாற்றத்தை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் சீக்கிரமாகவே பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த முறை விக்கிரவாண்டியோடைய மாநாட்டில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேல பேசினாரு. இந்த மாநாட்டில் குறிப்பாக ஆளும் கட்சி மற்றும் மத்திய அரசை கண்டித்து பாடல் ஒன்றை உள்ள வெளியிடதான் இருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் வெளியிடதான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திருக்கிறால் இந்த மாநாட்டில் குறிப்பா தேர்தல் அறிக்கையை குறித்து தாவேகாவுடைய முக்கியமான தேர்தல் அறிக்கைகளை குறித்து விஜய் அவர்கள் வந்து பதிவு செய்ய இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து மிக ஒரு முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நாம இந்த மாநாட்டை தற்போது நிலவரப்படி பாத்தீங்கன்னா இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் மாநாடு நெருங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு குறைஞ்சது 10 லட்சம் பேர் இந்த இடத்துல கூடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வரை மாநாடு அரங்கம் நிறைந்திருக்குன்னு சொல்லணும். மேலும் தற்போது சாலைகள் நிரம்பிக் கொண்டிருக்குன்னு சொல்லணும். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.